நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதன்படி கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மணவாசியில் மத்தியபுரீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 40 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டது. இதற்கு அப்பகுதியை சார்ந்த விவசாயிகளும் விவசாய சங்கத்தினரும் ஆதரவு தெரிவித்து வரவேற்றனர். இதனையடுத்து நிலத்தை கையகப்படுத்தப்படுவதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் அமையவுள்ள மத்தியபுரீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 40 ஏக்கர் நிலத்தினை கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பதிவாளரிடம் சார் ஆட்சியர் சுவாதி ஸ்ரீ ஒப்புகை சான்றிதழ் வழங்கினார். சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பதிவாளர் தமிழ்வேந்தன் அதனை பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்வின் பொழுது வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் முதன்மை அலுவலர் பாலசுப்ரமணியன், உதவி பேராசிரியர் கோபி, மணவாசி ஊராட்சி மன்ற தலைவர் சிவா மற்றும் விவசாய சங்கத்தினர் பலரும் உடனிருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்.